நிறுவனமோ அல்லது ஒரு குழுவோ ஒன்று கூட்டி பலர் ஒன்று கூடி செய்யும் ஒரு அகராதி, அதற்கு காப்புரிமை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி பலகாலம் எழுந்திருக்கின்றது. அதுக்குத்தான் நான் பலரிடம் கேட்ட பொழுது அனைவரும் எனக்கு சொல்லுவது என்னவென்றால், அகராதிக்கும் காப்புரிமை உண்டு. ஒரு காரணம், பல அகராதிகள் இணையத்தில் இல்லை என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் கிரியா டிக்ஷனரியை இணையத்தில் உள்ளிருக்கும் பொழுது ஒரு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அது கோர்ட்டு வழக்கு வரைக்கும் போய் அதனால் பல முயற்சிகள் நின்றுவிட்டன. ஏன்னா பலர் அகராதின்னா யூ கேன் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் கேன் புட் இட் ஆன் த நெட் அப்படின்னு ஒரு தவறான கருத்து வச்சிட்ருக்காங்க. டிஜிட்டல் சவுத் ஏஷியா லைப்ரரிக்கு கூட வின்ஸ்லாவ் டிக்ஷனரியிலேருந்து பழங்கால அகராதிகளை இணையத்தை உள்ளிடுவது கூட அவர்கள் 3 ஆண்டுகள் தமிழகத்தில் பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கலந்து ஆலோசித்து தேவையான உரிமைகளை பெற்றுதான் இணையத்தில் இட்டிருக்கின்றார்கள். டாக்டர் ஜேம்ஸ் நாயின்னு அவர் தான் டிஜிட்டல் சவுத் ஏஷியா லைப்ரரி நடத்திட்டுருக்கார். அவர்கிட்ட பேசணும், அவர் சொன்னார், அகராதியை பற்றி பலர் இது ஏன் போடலை அது ஏன் போடலைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது இணையத்தில் அது முக்கியம். முதல் திட்டத்திலேயே நாங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா, பல எழுதுனாங்க சாண்டிலியன் நாவல் ஏன் சார் போடலை அப்படின்னு. ஏன்னா சாண்டிலியன் நாவல் இன்னும் அவருக்கு உரிமை காப்புரிமை அவர் இருக்குது. அதனால் முதல் திட்டத்தில் சில ஆசிரியர்கள் எங்களுக்கு உரிமை கொடுத்து பொழுது நாங்கள் இணையத்தில் உள்ளிட்டிருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு நூலும் காப்புரிமை இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் உரிமை கொடுத்தால் வழி அவற்றை இணையத்தில் வெளியிட முடியாது. தேர்ட் ஒன், இ-புக்ஸ். அது மதுரை திட்டத்தை பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள். நான் பிறகு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய போவதாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சில வார்த்தைகள் கூறுவேன். இமேஜ் ஃபைல்ஸ், அதாவது நார்மல் லைப்ரரியிலேருந்து டிஜிட்டல் வெர்ஷன் போகும்போது நூல்கள் மட்டுமில்லை, வரலாறு சரித்திரம் என்று பார்த்தால் அதற்கு மானுமெண்ட்ஸ், லிவிங் ஆர்ட்ஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் படம் மூலமாக ஒலி அல்லது மல்டிமீடியா மூலமாக 3D எஃபெக்டோடு கேப்சர் பண்ணி இணையத்தில் போடலாம். அதுதான் த பிக்கெஸ்ட் ஸ்கோப். அதில் நிறைய அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி மாதிரி எனக்கு தெரிந்து தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தால் 1-2 முயற்சிகள் பாட சம்பந்தப்பட்ட இடங்களை பற்றி போட்டிருக்கிறார்கள். அது ஒரு தனி முயற்சியாக எடுத்து செய்தால் நலமாக இருக்கும். ஒன்று முக்கிய திங் விச் நான் கூற விரும்புகிறேன் என்றால், தற்பொழுது பலர் எங்களைப் போல் தனி ஆர்வலர்களாக மின்னூலகங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமானது என்றால் ஒரு தகுதரம் என்று அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், அது ஆரம்ப காலத்திலேயே அதை செய்துவிட்டால் அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் முதல் திட்டத்திலேயே பார்த்தால் ஆரம்ப காலத்தில் 98 ஆரம்பித்த பொழுது டிஸ்கி இல்லை. எங்களுக்கு தேவையான எழுத்துரு இலவசமாக 2 கண்டிஷன்ஸ் இருந்து, ஒன்று என்னென்னா எழுத்து இலவசமாக இணையத்தில் கிடைக்க வேண்டும். 2வது, ஒரு கணினி கொண்டு ஒரு கோப்பு தயாரித்தால் அது தவறின்றி மற்றொரு கணினியில் தெரிய வேண்டும். அதாவது the data should be transportable across platforms. அதுதான் முதல்ல 95 3 வருடத்துக்கு நான் முத்துநடுவாரன் பலர் ஒன்று கூடி பல கோப்புகளை மேக்கின்டாஷ் என்ன நான் 85-86 காலத்திலிருந்து மேக்கின்டாஷ் ஃபேன். ஈவன் டுடே I used Windows out of necessity, but given free choice I work with Mac. ஆனால் அது காப்புரிமை காரணங்களுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஒரு கணினியும் வெவ்வேறு முறையில் உள்ளிட்டு செயல்பட்டு வருகிறது. அதனால் ஒரு கணினி கொண்டு ஒரு கோப்பை தயாரித்தால் அது இன்னொரு கணினியில் தவறின்றி வரும் என்பது ஒரு நிச்சயம் கிடையாது. மணிவண்ணன் பேசும்போது கூட PDF பற்றி கூறினார். இந்த PDF உலகங்களும் இப்பொழுது பல அலுவலகங்களிலும் பெரிய அலுவலகங்கள் கூட எல்லா காப்புகளும் PDF-ஆக சேமிக்கப்பட்டு
ஏனென்றால் PDF இஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அப்படின்னு. ஆனால் அதில் வந்து தமிழ்னு எடுத்துனா சவுத் ஏஷியா லாங்குவேஜஸ்னு பார்த்தாக்கா அந்த காப்பி பேஸ்ட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அதுதான் இன்னும் அது பார்த்துட்ருக்கோம். அது வந்து அடோபே ஸ்பெசிஃபிகேஷனில் ஆங்கிலத்திலேயோ அல்லது ஐரோப்பிய மொழிகளிலேயோ ஒரு PDF எதாவது தேடுபொறிகள் கொண்டு தேடுவது கூட சுலபம். அதே இந்திய மொழிகளில் இருப்பதை தேடுபொறிகள் கொண்டு தேடினால் அதில் பல சிரமங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அடோபே இந்திய மொழிகளை எப்படி PDFில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதனால் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுங்க, எந்த அடோபே goes to script or PDF writer or InDesign, save as. சில இப்போ வந்து மெக்கின்டாஸ்லாம் எந்த ஒரு ஃபைலையும் யூ கேன் பிரிண்ட் ஆப்ஷனில் யூ கேன் பிரிண்ட் அஸ் எ PDF. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதனுடைய எந்த ஒரு கணனையும் அது பார்க்கலாமா ஒழிய அதில் இருக்கிற PDF-ஐ தேடுபொறிகள் கொண்டு தேட முடியாது. ஸோ அது மாதிரி சில பிரச்சனைகள் இருந்து கொடுக்கின்றன. அதற்கு சாத்தியம்னா முதல் காரணம் தேவை என்னவென்றால் தகுத்தரம். 2000 கோப்புகள் உலகத்தில் இருந்து அந்த 2000 கோப்புகள் 100 எழுத்து வடிவத்தில் இருந்தால் அவற்றை இன்ஃபர்மேஷன் ப்ராசஸில் டேட்டா மைனிங் என்று கூறுவார்கள். அந்த டேட்டா மைனிங் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இஃப் த என்கோடிங் இஸ் நாட் த சேம். ஸோ அதில் தான் வெதர் இட் இஸ் இமேஜ் TIFF, JPG or GIF, there should be some. அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி பல நேஷனல் மின் நூலகங்களுக்கு தகுதிகள் வகுத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை தமிழ் மின் நூலகங்கள் முயற்சிகள் எவற்றும் அவற்றை பயன்படுத்துவதாக தெரியவில்லை. டிஜிட்டல் கேட்லாக் பற்றி முதலே நான் கூறினேன். அது வந்து வெளிநாடுகள் எந்த ஒரு நூலகத்துக்கு சென்றாலும் அதனுடைய கேட்லாக் டிஜிட்டல் தான் இருக்கும். அது போய் இருக்குமா என்று கேட்க கேள்வியே தேவையில்லை. ஏனென்றால் எந்த ஒரு நூலகமும் முதல் செய்வது என்னவென்றால் ஆஸ் அ சர்ச்சபிள் ஆன்லைன். அதை இந்தியாவில் எந்த ஒரு நூலகத்துக்கு சென்றாலும் அந்த நிலை இல்லை. அங்கு ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வேலை செய்து ஒரு வயசான ஒரு அவரிடம் என்று கேட்டால்தான் அவர் இந்த நூல் இருக்கிறதா என்றால் அவரால் தான் கூற முடியும். இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான இண்டெக்ஸ் கார்ட்ஸ் அதை புரட்டித்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு மேலும் 5 நிமிடம். அதனால தான் தமிழ்நாட்டில் கனிமரா லைப்ரரி எந்த ஒரு நூலகத்துக்கு சென்றாலும் இன்னும் அவை இண்டெக்ஸ் கார்டில் தான் இருக்கின்றத வழிய டிஜிட்டல் கேட்லாக் இல்லை. அதோட இன்னொரு என்னென்னா யூனியன் கேட்லாக். அதாவது நான் சொன்ன மாதிரி த ரிசோர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட். ஒரு நூலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் மற்ற நூலகத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் டிஜிட்டல் லைப்ரரிஸ்னு அமெரிக்கன் லைப்ரரிஸ்க்கு பார்த்தாக்கா அதில் முதல்ல இப்போ இன்னி கூட என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மைக்ரோ ஃபிலிமுங்களை தான் பண்ணணும். அது பண்ணிவிட்டு உங்கள் கீழே காசு இருந்து நேரம் இருந்தாங்கன்னா தென் யூ கோ ஃபார் டிஜிட்டல் ஆர்கைவிங். த ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் இஸ் யுவர் திங் ஷுட் பி இன் மைக்ரோ ஃபிலிம். ஏன்னா அது 75 ஆண்டுகள் மினிமம் இருக்குது. அது அந்த மின் தகவலுக்கு என்ன ப்ராப்ளம்னா every 10 years the technology keeps on changing. So unless you carry your data every 5 years, அவர் கூறியது போல் நான் இன்னும் எங்களுடைய லேபில் 10 வருஷத்தில் வின்செஸ்டர் டிஸ்கட், ஆப்டிக்கல் டிஸ்க், அந்த ஹோல் வெரைட்டி ஆஃப் collections of data which we can't use them anymore because the drivers are not there anymore. So நாங்கள் மதிய திட்டத்தில் we start